இயேசு கிறிஸ்து பிறந்த நாள் என்பது மனிதனை மீட்டுக் கொள்வதற்காக, மனிதனுக்கு வாழ்வு கொடுப்பதற்காக. யார் வியாதியோடு, யார் பிரச்சனைகளோடு, யார் அமைதி இல்லாத நிலைமையில, தன் அமைதிக்காக ஏதோ ஒரு தீய பழக்கத்தில் யார் இருக்காங்களோ அந்த மக்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து வந்தார். இயேசு என்று பெயரிடுவாயாக. இயேசு என்பது தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பதற்காக கிறிஸ்து வந்தார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை எல்லா நிலையிலும் ஆசீர்வதிப்பதற்காக இயேசு கிறிஸ்து வந்தார். அந்த ஆண்டவர் எப்படிப்பட்ட அன்பு நமக்கு செலுத்துறாருன்னா, ஒரு ஊரில் ஒரு அப்பா இருந்தாங்க. அந்த அப்பாவுக்கு ஒரு மகன். சின்ன வயதில் அம்மா மரிச்சிட்டாங்க. ஒரு வியாதி நிமித்தம் அம்மா மறைச்சிட்டாங்க. ஒரே மகன். அந்த மகனுக்காக அவர், அந்த பையன் ஒரு வயதில் அம்மா மறைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் ரீமேரேஜ், மறுமணம் செய்து கொள்ளவில்லை. தன் மகனுடைய வாழ்வு பாதிக்கும் என்பதற்காக தன் மகனுக்காக அவர் மறுமணம் செய்து கொள்ளவில்லை. மகனை நல்ல பள்ளியில் படிக்க வைத்தார். உலக பிரகாரமான அனைத்து கலைகளும், மியூசிக், குத்துச்சண்டை மற்றும் உடற்பயிற்சி, அனைத்து கலைகளும் மகனுக்கு சொல்லிக் கொடுத்தார். மகனும் நல்ல மகனாக, அன்புள்ள மகனாக வளர்ந்தார். மகன் கேட்டதையெல்லாம் வாங்கி கொடுத்தார். மகனுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தார். ரொம்ப செல்லமாக வளர்த்தார். மகனும் நெட்டில் போய் எந்த உணவு எங்கே ஆர்டர் பண்ணால் எங்கேருந்து வருங்கிறது அவனுக்கு தெரியும். என்ன கார் வச்சுருக்கான், லக்ஸரி கார், லக்ஸரி வேன், லக்ஸரி எல்லாமே வசதியான வாழ்வு. நல்ல படித்தா, பிஇ முடித்தா, கோல்டு மெடல், நல்ல மதிப்பெண்கள் வாங்கினான். படிக்கிற காலத்தில் தேவையான பணத்தை எல்லாம் கொடுத்தார். அவன் படிப்பு முடித்து தூரமான ஒரு இடத்திற்கு வேலைக்கு போனான். நல்ல கை நிறைய சம்பளம். இன்றைய நிலைமைக்கு அவனுக்கு ஒரு மாதத்திற்கு 75,000 ரூபா, 75,000 ரூபா, ஒரு வருஷத்துக்கு 10 லட்ச ரூபா சேலரி. அந்த பணமும் அவன் செலவுக்கு பத்தலை. காணாமல் அப்பாட்ட அப்பப்போ மாதம் ஒரு அமௌண்ட் அப்பா அனுப்பி கொண்டே இருந்தார். அவனுக்கு மணி ஆர்டர் மூலம் ஒரு அமௌண்ட் அனுப்பி கொண்டே இருந்தார். அவன் வாங்குகிற 75,000 ரூபா சம்பளம் காணாமல் அப்பாட்டையும் மாதத்திற்கு ஒரு 25,000-30,000 ரூபா பணம் வாங்கி கொண்டே இருந்தார். அந்த மகன் அவளை பணம் வாங்குறேன்னா அவனுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. மகன் என்ன பண்ணுறான்னு ரொம்ப வருத்தமாக இருந்தார். அப்படி வருத்தமாக இருந்த அந்த மகனுக்கு அவர் தபால், அந்த மணி ஆர்டரில் ஒரு பதில் எழுதினார். எப்போவுமே மை டியர் சன்னு எழுதுவார் மணி ஆர்டர். ஆனால் ஒரு மாதத்தில் மை டியர் சின்னர்னு எழுதிட்டார். மை டியர் சின்னர் சன்னு எழுதிட்டார் தெரியாமல். அவன் வாஸ்தான், சின்னர்னா பாவி என்று அர்த்தம். பாவியான மகனே என்று எழுதிவிட்டார். பாவியான மனிதன் என்று எழுதினா அவன் படித்தோன்னு ரொம்ப ஷாக் ஆகிட்டான். அப்போ அவன் திங்க் பண்ணான், நம்ம 75,000 ரூபா சம்பளம் வாங்கி நமக்கு பானலை, 75,000 ரூபாங்கிறது ஒரு நாளைக்கு 2,500 ரூபா நம்ம செலவு பண்ணுறோம். அது பார்த்தா அது காணாமல் அப்பாட்ட எக்ஸ்ட்ரா மாதத்துக்கு 1,000 ரூபா வாங்குறோம், 30,000 ரூபா வாங்குகிறோம், 3,500 ரூபா செலவு பண்ணுறோம். அதனால் அப்பா மனமுடைந்து தபால் எழுதி விட்டார் என்று தனக்கு அனுப்பின பணத்தை இந்த மணி ஆர்டர் ரிட்டர்ன் பண்ணிட்டான். அப்பாவுக்கு மணி ஆர்டர் வந்தோன்னா அவர் ரொம்ப ஷாக் ஆகிட்டு அந்த எதுக்கு ரிட்டர்ன் பண்ணான் தம்பின்னு அந்த லெட்டரை பார்க்குறப்போ சின்னர் சன்னு எழுதிட்டார். பாவியான மகன் என்று எழுதினதால் மகன் அனுப்பியிருக்கான்னு அவர் உடனே பிறப்பிட்டு மகனை போய் பார்ப்பதற்காக கடந்து போனார். மகனை போய் பார்த்தார். மகன் தன் தவறை உணர்ந்தார். எந்த மனிதன் தன் தவறை உணர்ந்து தன் படைத்த ஆண்டவரை நோக்கி பார்க்கிறானோ அந்த மனிதனுக்கு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். கிறிஸ்தவம் என்பது ஒரு ஞானஸ்தானம் பெற்றதாலோ, இல்லை ஒரு வெள்ளை ட்ரெஸ் போட்டிருக்கிறதாலேயோ, இல்லை ஒரு சர்ச்சுக்கு போகிறதாலேயோ வாழ்வு கிடைச்சுன்னு சொல்ல முடியாது. திருச்சபை என்பது நமக்கு வழியை போதிப்பது, நாம் வாழ வேண்டிய வழியை சொல்லிக் கொடுப்பது தான் திருச்சபை. திருச்சபை என்பது
நம்மை நேசிப்பது, நமக்காக பிதாவினிடத்தில் நம்மை படைத்த ஆண்டவரிடத்தில் அங்கே இருக்கும் போதகர், அந்த பாஸ்டர் நமக்காக பரிந்து பேசுவார். இந்த பிள்ளைகளை மன்னிங்க, இந்த பிள்ளைகளோடு உங்களுடைய பிரச்சனை இருக்கட்டும் அப்பான்னு அவங்க பரிந்து பேசுவாங்க. அதுதான் திருச்சபை. ஆனால் நாம் மனம் திரும்ப வேண்டும். எப்படி மனம் திரும்பன்னா, ஒரு மனிதன் கடந்த அந்த மனிதனை போல நாம் மனம் மாறி, தகப்பனே எனக்கு வாழ்வு கொடுங்க, எனக்கு விடுதலை கொடுங்க. நான் உலக பிரகாரமான அனைத்து பழக்கங்களும் எனக்கு வந்துருச்சு. குடிப்பழக்கம் வந்துருச்சு, உலகத்தில் பிரகாரமான சிகரெட் பழக்கம் எனக்கு வந்துருச்சு, கஞ்சா இருக்குது, என் வாழ்க்கையில் அமைதி இல்லை, குடியினால என் குடும்பத்தில் அமைதி இல்லை, எனக்கு என் மனைவிக்கும் உறவு இல்லை, ஆனால் எனக்கு அந்த பழக்கம் இல்லாமல் வாழ முடியல, அது இல்லாமல் என்னுடைய நண்பர்கள் என்னை அதை அழைச்சிட்டு போகிறாங்க, எனக்கு விடுதலையான வாழ்வு இல்லை, எனக்கு ஒரு விடுதலை கொடுங்கன்னு ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்போ அந்த ஆண்டவர் விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். திருமறை இவ்வாறு சொல்லுது. 2 பிள்ளைகள் ஒரு தகப்பனாருக்கு. ஒரு மகன் தன் சொத்துக்களை எல்லாம் அப்பாட்ட பாகம் பிரித்து வாங்கி தூர தேசத்திற்கு போய் மனம் போல் வாழ்ந்தான். பணமெல்லாம் செலவாயிற்று, உணவு இல்லை, வேலை இல்லை, நாட்டில் பஞ்சம், வறட்சி, மழை இல்லை, உணவு கிடைக்கல, வேலை இல்லை. அப்படி கஷ்டமான சூழ்நிலையில் அப்பாவை நோக்கி பார்த்து, தகப்பனே என்னை மன்னிங்க, நான் தெரியாமல் செஞ்சிட்டப்பா, உங்களுடைய வேலைக்காரில் ஒருவனாக என்னை நினைத்து கொள்ளுன்னு அப்பாட்ட வந்து அவன் பார்க்குறப்போ அப்பா அவனை ஏற்றுக்கொண்டு அவனுக்கு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். அந்த தகப்பன் அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு விடுதலை கொடுக்க ஒரு உயிருள்ள ஆண்டவர். அதுதான் கிறிஸ்தவம். எந்த மனிதன் மனம் திரும்பி ஆண்டவரை நோக்கி பார்க்கிறானோ அந்த மனிதனுக்கு வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். அதுதான் மனம் திரும்புகள் பரலோக ராஜ்யம் சபீமமாக இருக்குன்னு சொல்றார். துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பு, உன் பொல்லாத வழியை விட்டு என்னிடத்தில் திரும்பு, ரிட்டன் டு மீ, என்னிடத்தில் திரும்பு. நாம் கட்டிடத்தில் திரும்புறப்ப நீங்கள் யாராக இருந்தாலும், எந்த மதம், எந்த இனம், எந்த வயது, படிச்சிருக்கலாம், படிக்காமல் இருக்கலாம், வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கேன்ப்பா, தெரியாமல் ஏதோ 1 லட்ச ரூபா கடன் வாங்கிட்டேன், ஏடிஎம் கார்டில், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டில் கடன் வாங்கி அதிகமான வட்டி கட்டி கொண்டிருக்கேன். இன்றைக்கி அந்த வட்டி கட்ட முடியாத நிலைமையில் நான் எங்கேயுமே எனக்கு கடன் தர மாட்டுறாங்க, என் வீட்டை, என் தகப்பன் கொடுத்த வீட்டை நான் அடமானம் வச்சுட்டேன், எனக்கு வாழ்வில்லை. அப்படி நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்போ அந்த ஆண்டவர் விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். அந்த இயேசு தான் எங்களுக்கு வாழ்வு கொடுத்திருக்கிறார். ஏன்னா உலகத்தில் பாவம் இல்லாத மனிதன் ஒருவருமே இல்லை, தவறு செய்யாத மனிதனே உலகத்தில் யாருமே இல்லை. நான் இந்த பாவம் செய்யலைன்னு ஒருத்தருமே சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் எந்த மனிதனும் ஆண்டவரை நோக்கி, தகப்பனே, ஃபாதர், டேடி, எனக்கு வாழ்வு கொடுங்கப்பா, என்னை பிளஸ் பண்ணுங்க தகப்பனே, அவரை நோக்கி அழைக்கிறப்போ அவர் வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். அதுதான் கிறிஸ்மஸ். அவர் என்று மனம் திரும்புகிறாரோ அதுதான் கிறிஸ்மஸ். எல்லா தேதியும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கோம், எல்லா நிகழ்வுகளும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கோம். ஆனால் இயேசு பிறந்த தேதி மட்டும் சொல்லப்பட்டிருக்கார். எந்த மனிதன் மனம் திரும்பி ஆண்டவரை நோக்கி பார்க்கிறானோ அந்த மனிதனுக்கு வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். ஒருவேளை இந்த மகிமையின் திருச்சபை, மகிமையின் தெய்வ சபை கிறிஸ்மஸ் ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்குன்னா, மகிமையான தகப்பன் நமக்கு வாழ்வு கொடுக்க ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். அந்த ஆண்டவற்ற தகப்பனே, எனக்கு கொஞ்சம் வாழ்வு கொடுங்கப்பா, என்னை ஆசீர்வதிங்க நீங்கள் அழைக்கிறப்போ அந்த ஆண்டவர் வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் முன்னடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுள் ஆதாரமே. நீங்க என்ன கஷ்டம், என்ன துன்பத்தில் இருந்தாலும் அந்த மன கஷ்டத்தை இன்னைக்கு எங்களுக்கு வாழ்வு கொடுத்து நினைத்து அந்த பிள்ளைகள் ஆட்டம் பாட்டோம். அந்த வாழ்வை நினைத்து தான் அருமையான பாஸ்டர் எலியாஸ்ன்னு ஒரு தம்பி உங்க முன்னால டான்ஸ் ஆடியிருப்பார். குடி, பான்பிராக், ஹான்ஸ், கணேஷ் அது போட்டதால என் வாழ்வு எப்படி இருந்தது, நான் மரணத்தை நோக்கி போயிட்டேன், ஆனா ஆண்டவர் எனக்கு வாழ்வு கொடுத்தாருன்னு சொன்னார். ஒரு அன்பான ஒரு பாஸ்டர், அவரை மாதிரி எலிசா ரூபன் ஒரு பாஸ்டர் உண்டு வாழ்க்கை சொல்ல. அவருக்கு அம்மா இல்லை, அப்பா இல்லை, யாருமே இல்லை,
சின்ன வயது. எலிஃபென்ட் கேட் போலீஸ் ஸ்டேஷன் பேக் சைடில். நான் சொல்வது ஒரு 45 வருஷத்துக்கு முன்னால். அந்த ஏரியா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு ஆயா தான் வர வளர்த்தாங்க. மோர் மார்க்கெட்டில் போய் காலனா கொடுத்து ட்ரௌசர் வாங்கி போட்டிருப்பாரு. டீ வாங்கி கொடுத்தா யாராவது டீ சாப்பாடு வாங்கி கொடுத்தா அதில் ஏதாவது அவர் கொடுப்பாங்க. அதுதான் வாழ்வு. அவர் படுப்பதுக்கு இடம் இல்லை. ஒரு ரிச்சா மீன்பாடியில் படுத்துக்கிடுவாராம். யார் மீன்பாடியிலையோ போய் படுத்துக்கிடுவாராம். கொசு கடிக்குமா. அந்த கூவம் ஓரமாக தான் அவங்க வீடுலாம் இல்லை, ரோடு தான். அம்மா இல்லை, அப்பா இல்லை, அண்ணன் இல்லை, தம்பி இல்லை, ஒரு வயதான ஆயா. அந்த ஆயாக்கே உணவு இல்லை. ஆனால் அவர் வாழ்க்கையில் பின்தங்கின நிலைமையில் இருக்கிறப்போ ஒரு நாள் ஒரு சகோதரி ஒரு ட்ராக்ஸ் கொடுத்தாங்களாம். ஏசு நல்லவர், ஏசு ரட்சிக்கிறார், ஜீசஸ் இஸ் குட், ஜீசஸ் சேவியர், ஏசு ரட்சிக்கிறார். ஒரு நாள் இரவு உணவு இல்லாமல் அவர் வேதனையோடு கண்ணீரோடு படுத்திருக்கிறப்போ ஏசு எனக்கு வாழ்வு கொடுப்பாரா, எனக்கு உணவு கொடுப்பாரான்னு அவர் ஜெபம் பண்ணார். ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். அது ஒரு ஏசுனா யாருன்னு தெரியாது. இது மாதிரி கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் நடக்கலை. அன்னைக்கு கிராண்டாக கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் இவ்வளோ ஸ்டேஜ் போட்டு எல்லா தெருவிலையும் ஆரன் கட்டி அப்படிப்பட்ட நிலைமையில் அவர் இல்லை. ஆனால் அன்னைக்கு அவருக்கு வருமா உணவு இல்லை. ராத்திரி தூக்கம் வராது சாப்பிடாம. யாரோ ஒரு பெண் கொடுத்த அந்த நோட்டீஸை வாசித்து ஜெபம் பண்ணி அவருக்கு ஒரு மீட்பு கிடைச்சது. பின்னால் இன்றைக்கி அவங்க சர்ச்சில் ஒரு 200 ஃபேமிலி இருக்காங்க. இன்றைக்கி ஒரு பெரிய லட்சாதிபதியாய் இருக்கிறார். ஆண்டவருக்காக தன் வாழ்வை ஒப்பு கொடுக்குறப்போ ஆண்டவர் எல்லா நிலையிலும் ஒரு உயர்த்தி 2 பிள்ளைகள். இந்த தம்பி அழகாக பேட் வாசிப்பான், அந்த மகள் அழகாக பாடுவா. இன்றைக்கி அவங்க பேத்தி அழகாக யூடியூப்பில் பாட்டு போடுது. அந்த ஆண்டவர் நல்லவராய் நமக்கு இருக்கிறார். அந்த ஆண்டவர் உங்களை ரட்சிக்கிறவராய் காணப்படுகிறார். நீங்கள் நான் அவரை நோக்கி பார்க்கிறப்போ, தகப்பனே எனக்கு வாழ்வு கொடுங்க, என்னை பிளஸ் பண்ணுங்க தகப்பனே, என்னை ஆசீர்வதிங்க தகப்பனே நோக்கி பார்க்கிறப்போ அந்த ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்ணீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 அல்லேலூயா. ஆராதனை ஆராதனை ஆமென். ஆராதனை ஆராதனை
நீ பிறந்தீங்க எங்களுக்காக, எனக்காக. என்னுடைய பாவங்கள் நீங்க, என்னுடைய அக்கிரமங்கள் நீங்க, என் அநியாயம் நீங்க. பாவங்களினாலும் அக்கிரமங்களை மறித்து என்னை உயிர்ப்பிப்பதற்காக பிறந்தீங்கப்பா. ஒரு விசை கூட என்னுடைய தீய பழக்கத்தை நிமித்தம் தகப்பனே, கெட்ட சிந்தனை நிமித்தம், எனக்கு ஒரு எய்ட்ஸுங்கிற ஒரு வியாதி நிமித்தம் வேதனைப்படுறப்பா. என் பிள்ளைகள் எல்லாம் அனாதாகிற நிலைமையில் இருக்கு. அந்த ஆண்டவர் இந்த எய்ட்ஸ் வியாதியிலிருந்து எனக்கு விடுதலை தருவாரான்னு ஏக்கத்தோடு ஜெபிக்கிற ஒரு அன்பு மகள் உண்டு தகப்பனே. தூரமான இடத்துல தகப்பனே எனக்கு ஒரு வாழ்வு கொடுக்க மாட்டீங்களா? இதோ இயேசுவை நோக்கி பார்க்கிறேன். அந்த ஆண்டவர்கிட்ட நான் சாட்சி சொல்றேன். ஆண்டவர் எனக்கு விடுதலை தந்தான். அடுத்த வருஷம் இந்த ஸ்டேஜில் ஏறி நான் சாட்சி சொல்லணும். சகோதரி ஜெபித்து கொண்டிருக்காங்க. அந்த சகோதரிக்காக ஜெபிக்கிறப்பா. அந்த சகோதரிக்கு ரைட் நவ் இப்பொழுது உம்முடைய மகிமையின் கரம், உம்முடைய அற்புதத்தின் கரம், உம்முடைய விடுதலையின் கரம் அந்த மகள் மேல் இறங்கி கொண்டிருக்குப்பா. ஒரு விசை கூட மனமிறங்கப்பா. ஒரு சகோதரி வீசிங்கனால, இந்த கிளைமேட், இந்த கூலிங் கிளைமேட்னால வீசிங்கப்பா. நான் நிறைய மரத்துல சாப்பிட்டேன், ஆனா செட் ஆகல, தூக்க வரல, என்னால படுக்க முடியலப்பா, பேச முடியல. ஒரு சகோதரி வீட்டுல இருந்து உண்மை நோக்கி பார்க்கிறாங்க. அந்த சகோதரிக்கு ஒரு அற்புதம் தகப்பனே. இதோ சத்தத்தை கேட்டு அந்த சகோதரி உண்மை நோக்கி பார்க்கிறாங்க. வார்த்தை அனுப்பி குணமாக்கி இக்கட்டுகளிலிருந்து வாழ்வு கொடுக்க போறீங்க. அந்த சகோதரிக்கு ஒரு விடுதலையின் சுகம், ஒரு அற்புதத்தின் சுகம் தகப்பனே. ஒரு குடும்ப சண்டையில ஒரு சகோதரி, நான் இன்னைக்கு மறிக்க போறேன், இன்னைக்கு சூசைட் பண்ண போறேன், ஒரு சகோதரி ஜெபித்து கொண்டிருக்காங்க. அந்த மகளுக்கு ஒரு அற்புதம் தகப்பனே. வேணாம், உன் மரணத்தினால் உனக்கு விடுதலை இல்ல, உன் நீ இறப்பதினால் விடுதலை இல்ல, உன் பிள்ளைகள் அனாதாய் இருக்காங்க, உனக்காக இயேசு உன் ரட்சகர். மகனே மகளே பயப்படாதே, do not afraid, I am with you, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று அந்த மகள் ஜெபித்துக் கொண்டே அந்த தகப்பன் உனக்காக தன் பிதாவிடத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்காங்க. அந்த தகப்பன் உனக்கு விடுதலை கொடுத்து கொண்டிருக்காங்க. கவலைப்படாதே, திகையாதே. உன் குடும்பத்தில் ஒரு அமைதியின் வாழ்வு, அந்த மகிமையின் தேவன் உன்னை மகிமையாக ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார் அப்பா. ஒரு விசை கூட அந்த மகிமையின் திருச்சபை முத்து ஐயாவுக்காக, ஒரு குடும்பங்களுக்காக, இதோ சுவாஜி நகர் பகுதி மக்களுக்காக, தூர் தலைவருக்காக, ஊர்ல இருக்க வயதான மக்களுக்காக, வயதில் மூத்த மக்களுக்காக, இந்த கிராமத்தில் இருக்கிற, இந்த பகுதியில் இருக்கிற ஒரு வாலிய பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும் அப்பா. நீர் உயிருள்ள தகப்பனை கண்டுகொள்ளணும் தகப்பனே. ஒரு விசை கூட நீர் வாழ்வு கொடுக்க வந்தீங்கப்பா, மீட்டுக் கொள்வதற்கு வந்தீங்க, மனிதனுக்கு புதிய வாழ்வை கொடுப்பதற்காக வந்தீங்க. அதை உம்மை நோக்கி பார்க்க அந்த மகனுக்கு ஒரு அற்புதம், ஒரு அடையாளம் தாங்க தகப்பனே. என்ன நோக்கத்தோடு இந்த இடத்திலிருந்து இந்த கூட்டங்கள் நடத்தப்படுகிறதோ அந்த நோக்கங்களை நிறைவேற்றுங்க. உம்முடைய பிரசன்னம் எங்களோடு வரட்டும், உம்முடைய கிருபை எங்களோடு இருக்கட்டும். ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசு மூலம் ஜெபம் கேளும் அன்பின் தகப்பனே, ஆமென். அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல் கேட்டிடுதே.